இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு சூப்பராக நமக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான். ஸோ முழுக்க முழுக்க இது வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த இண்டிகேட்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்கேல்பிங் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்கேல்பிங் வந்து என்ன அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, பொதுவாக ஸ்கேல்பிங்கில் கொஞ்சம் ஹை குவான்டிட்டி போட்டு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் இந்த மாதிரி கேப்சர் பண்ணலாம், பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஸ்கேல்பிங்கில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து டக்கு 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 நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் லாஸஸும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் இருக்குது இதில். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஏதாவது பொசிஷனல் ட்ரேடாக இருக்குன்னா, நம்ம பொறுமையாக ஏதாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணி எடுப்போம். சரி, ஓகே, அந்த நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ராபபிலிட்டி படி அது போச்சுன்னா சரி, ஓகே, நல்லா ப்ராஃபிட் வரும். இல்லைனாலும் நம்ம கரெக்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் எதாவது மெயின்டைன் பண்ணோம்னா கொடுத்துருவோம். ஆனால் ஸ்கேல்பிங் பொறுத்த வரைக்கும், அதுவும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டில். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப்படி போயிட்டு இருக்கப்ப சில நேரத்தில் சைட்வேஸில் மாட்டிட்டாலும் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் சும்மா சும்மா ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இப்போ இருக்கிற மாதிரி வாலடைல் மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங் பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களா இருந்தால் நான் சொல்ல போகிறது அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் புதுசாக யாராவது பார்க்குறீங்க, ஸ்கேல்பிங் மெத்தட்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்சர்வ் பண்ணி ஃபஸ்ட்டு எதுவுமே பேப்பர் ட்ரேடில் பண்ணி பாருங்கள். அதில் எந்தளவுக்கு உங்களுக்கு அக்யூரசி வருதுன்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் உங்களோட ஃபண்ட்ஸை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மினிமம் லாட்லேருந்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. அதான் ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ் பாருங்கள். இந்த சைடில் இருக்கிற இந்த வேல்யூஸ், சரிங்களா? இந்த வேல்யூஸ் நம்ம எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இண்டிகேட்டரை பற்றி நான் ஃபைனலாக சொல்கிறேன், அதோட செட்டிங்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரெட் கலரில் இருக்கலாம் ரெசிஸ்டன்ஸு, இந்த க்ரீன் வந்து நமக்கு சப்போர்ட்டு, இந்த சென்டர் இருக்கிற லைன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இது நீங்கள் எப்படி கிளியராக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம்னா, ஓவராலாக ஒரு டே இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் டிரைவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ரெண்டு ப்ளூ கலர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இருக்கும்போது டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்கும், இதுக்கு மேலே வந்து அப் ட்ரெண்ட். சிம்பிளாக இப்படி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மேலே இருக்கப்போ மேலே இருக்கிற இந்த லெவல்ஸை வந்து டார்கெட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ப்ளூ கலர் லைன்ஸ் கீழே இருக்கிறப்ப டவுன் சைடில் இருக்கிற இந்த சப்போர்ட் லெவல்ஸை டார்கெட் பண்ணுங்கள். சிம்பிள், அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எப்போவுமே ட்ராப் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில், அதுவும் இந்த மாதிரி பெரிய கேண்டில் வந்துச்சுன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆப்போசிட்டில் திரும்பி போக தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நடக்கும். அது ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி ரிவர்சலில் நமக்கு நல்ல புல்லிஷ் கேண்டில் போட்டு ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஆகி நிறைய ஒரு இது பண்ணிடுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங் வந்து செல்லிங் வந்துடும் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. அதனால் எப்போவுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பேஸ் பண்ணி வந்து இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்க போது மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து அதுவும் முக்கியமாக இன்ட்ராடேல டிசைட் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு ஒன் டே வச்சே பார்ப்போம். இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இங்கே பாருங்கள், பெரிய ஒரு பீரிஷ் கேண்டில் போட்டிருக்காங்க. கரெக்டாக பாருங்கள், நம்ம அந்த சப்போர்ட் லெவல் இந்த மார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, 23,353, இதை கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு ஆனால் அப்படியே ரிவர்சல் ஆகி க்ளீனாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ரெண்டு ப்ளூ கலர் லைனுக்கு ரிவர்சலே கரெக்டாக வந்துருப்பாங்க. அதை தாண்டி போயிட்டு நம்ம 23,454 23,481 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப, நீங்கள் இப்போ ஸ்கேல்பிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 23,417 23,432 இந்த லெவலை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களால் எடுக்க முடியும், நல்லாவே பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில்னால நமக்கு பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் ட்ரேட் மைண்ட் செட் நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த ஸ்பைக்லேயே பாருங்கள் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ மேலே இருக்குன்னு வைங்களேன், மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டு இந்த மாதிரி லெவல்ஸ் இப்போ 23,544 கிட்டலாம் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அது ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக டக்குன்னு ஒரு போய்ட்டு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் அதுக்கு கீழே என்ன லெவல்ஸ் இருக்கோ நீங்கள் அதிகபட்சம் இந்த அதே மாதிரி தான் இந்த சென்டரில் இருக்கிற இந்த மிட் பாயிண்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 23,417 23,432. ஸோ அப் சைட்லேருந்து நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ட்ரேடு எடுக்கலாம், புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வச்சு நமக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்னா, இது மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக நமக்கு வந்து கொடுத்துருது. மார்னிங் ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து விழும்போதே நீங்கள் வந்து அதை கரெக்டாக பார்த்துடலாம். ஏன்னா அந்த இப்போ அந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணவிட்டே பாருங்கள், இங்கே பாருங்கள் 23,544 23,219 காட்டுது. ஸோ அதிகபட்சம் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 4 லெவல்ஸ் இருக்குல்ல, இந்த 23,353, 23,417, 23,432, 23,454, 23,481, இந்த லெவல்ஸ் இருக்குல்ல, இந்த ஜோனுக்குள்ளே தான் மேக்ஸிமம் மார்க்கெட் இருக்கும். அது என்ன ரீசன் நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன். இந்த 23,353லேருந்து இந்த 23,418க்குள்ளே தான் மேக்ஸிமம் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதாவது மேலே கடைசி இருக்க லெவல், கீழே கடைசி இருக்க லெவலை வந்து கொஞ்சம் ஃபைனலாக இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே இந்த 23,481 பிரேக் பண்ணிச்சா மட்டும் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது மெஜாரிட்டி டைம் பார்த்தீங்கன்னா இந்த 23,353லேருந்து 23,481 இருக்குல்ல, இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். இது வந்து எல்லா இண்டெக்ஸ் சொல்கிறேன். இப்போ நிஃப்டி எடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது அப்படி தான், ஃபின் நிஃப்டி பார்த்தாலும் அப்படி தான், சென்செக்ஸ் பார்த்தாலும் அப்படி தான். சரிங்களா? ஸோ அது என்ன ரீசனுங்கிறத நான் ஃபைனலாக கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். அது ஒன்று ரெசிஸ்டன்ஸில் ஹிட் ஆகட்டும், இல்லை சப்போர்ட்டில் ஹிட் ஆகட்டும், ஒரு ரிவர்சல் உங்களுக்கு ஷோ ஆகட்டும், கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மிட் பாயிண்ட்டாக இருக்கிற அந்த இப்போ இந்த 23,417, 23,432 இருக்குல்ல, இந்த மாதிரி லெவலுக்கு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டே கிடைக்கும். அது ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறி நம்ம பார்க்குறப்ப. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டெய்லி ஃபிபோனாக்கி, நிபிரு டெய்லி ஃபிபோனாக்கின்னு போட்டுருக்கு. ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இதில் இப்போ செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட்ஸில் இந்த ஃபிபோனாக்கி லைன்ஸ் கொடுத்துக்கோங்க, 0.5 லைன் கொடுத்துக்கோங்க, ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து 0.5 கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் நமக்கு எல்லா ஃபிபோனாக்கி லெவல்ஸ் ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் வந்து 0.5 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம் வந்து 1 டே கொடுத்துக்கோங்க. நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறோம், ஸ்கேல்பிங் தான் பண்ண போகிறதுனால நமக்கு 1 டே டைம் ஃப்ரேம் போதுமானது தான். இதை தவிர்த்து வேறு எந்த டைம் ஃப்ரேம் கொடுக்காங்க. ஏன்னா இந்த 1 டே டைம் ஃப்ரேமாவது நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பக்காவான ஒரு மிட் பாயிண்ட்டும் சரி, ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் சரி கிளியராக கிடைக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம்க்கு ஏற்றுட்டு மாதிரி போயிட்டு இந்த 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சார்ட் குழப்பிடும், லெவல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு பக்காவாக அமையாது. ஸோ அந்த ரீசனாக சொல்கிறேன், 1 டே டைம் ஃப்ரேம் நீட்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுவே நமக்கு நல்ல அக்யூரேட்டான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் மிட் பாயிண்ட் எல்லாம் கொடுக்குது. அந்த ரீசனால சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் 0.5 0.6 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டாப் ரேஞ்ச் பாட்டம் ரேஞ்சு கொடுத்துக்கோங்க. டாப் ரேஞ்சாக ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் 23,481 தான் டாப் ரேஞ்ச். சரிங்களா? பாட்டம் ரேஞ்சுங்கிறது 23,353 தான் பாட்டம் ரேஞ்ச். டாப் எக்ஸ்டென்ஷனுங்கிற லெவல் தான் 23,544, பாட்டம் எக்ஸ்டென்ஷனுங்கிற லெவல் தான் 23,290. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்புறம் லேபிள்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் கரெக்டாக உங்கள் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ செட்டிங்ஸ் பார்த்தோமே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இந்த டாப் ரேஞ்ச் பாட்டம் ரேஞ்ச் அப்புறம் இந்த மிட் பாயிண்ட், இந்த லெவல்ஸ்குள்ளே தான் கண்டிப்பாக மார்க்கெட் இருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். எப்போ வந்து இந்த டாப் ரேஞ்சை பிரேக் பண்ணுதோ அதோட மீனிங் அதான். அதனால தான் இந்த டாப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 23,481 பிரேக் பண்ணுச்சுன்னா டாப் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு இந்த 23,544 கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அது என்ன டினோட் பண்ணுதுன்னா 23,544 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ 23,353 தான் நமக்கு பாட்டம் ரேஞ்சுன்னு இருக்குது. ஸோ இது வந்து பாட்டம் எக்ஸ்டென்ஷனுங்கிற லெவலில் வந்து 23,290 இருக்குது. அப்போ என்ன அது டினோட் பண்ணுதுன்னா 23,353 இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா அதிகபட்ச மார்க்கெட் வந்து 23,290 வரைக்கும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை தான் டினோட் பண்ணுது. ஸோ கிளியராக பாருங்கள், அது சொன்ன மாதிரி பாட்டம் ரேஞ்சு கொடுத்துருக்க வேல்யூவில் வந்து எக்ஸாக்டாக ரிவர்சல் ஆகி க்ளீனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து சஸ்டெயின் ஆகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம்னா 23,290 வரைக்கும் ஃபாலோ ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட ஈஸியாக ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அக்யூரஸியான லெவல்ஸோட எந்த இண்டிகேட்டரும் எனக்கு தெரிஞ்சு வந்து ட்ரேடிங் வியூவில் அவைலபிளாக இல்லை. நம்ம இது மூலியமாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்கேல்பிங் பண்ணிட்டு ஸ்கேல்பிங்லேயே நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நிஜமாக ஸ்டாப் லாஸ் முடிஞ்ச வரைக்கும் ஹிட் ஆகாமல் நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் மூலிமா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து டெய்லியுமே பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல அக்யூரசி இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இதே பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள், ஃப்ரைடே ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள் கிளியராக அந்த மிட் பாயிண்ட்லேருந்து தான் டவுன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லா பாருங்கள், டவுன் வந்தது நமக்கு 49,606 ஒரு லெவல் இருக்குது. இது டவுன் பாருங்கள் எக்ஸாக்டாக 49,700 வரைக்கும் டவுன் வந்துருக்குன்னு நினைக்கிறேன்.
அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆனது கிளியராக பாருங்கள், கிளியராக போயிட்டு அந்த மிட் பாயிண்ட் லெவலுக்கு தான் மறுபடியும் போயிருக்குது. அதாவது ஃபால் ஆகும்போது எங்கேருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு தான் மறுபடியும் போயிருக்கு. அதுவும் கிளியராக பாருங்கள், நமக்கு சப்போர்ட்டுன்னு இருக்கிற லெவல்ஸை இந்த இது 49,800 இருந்தாலும் ஒரு 100 பாயிண்ட் மட்டும் சின்னதாக ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஏன்னா எப்போவுமே கிளியராக ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவல்லேருந்து தான் ரிவர்ஸ் ஆகணும், அந்த லெவல்லேருந்து தான் ரிஜெக்ட் ஆகணும்னு மார்க்கெட் நம்ம எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்து பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் உங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் கீழே போனது, ஆனால் அங்கேருந்து ரிவர்சல் ஆனது கிளியராக பாருங்கள் அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்கே ரிவர்சல் ஆகுது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்து இந்த மிட் பாயிண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக உங்கள் கால் ஆப்ஷன் ட்ரேடை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லாவே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட், ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300-350 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆயிருக்குது. ஸோ டீசெண்டான ப்ராஃபிட் இதெல்லாம் இன்ட்ராடேல ஒரு உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. பார்த்துட்டு கண்டிப்பாக இப்போ டியூஸ்டேலேருந்து பாருங்கள், லைவில் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.